இப்ப ரமணருக்கு இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் நமக்கு ஏன் இல்லை? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். பகவான் ரமணரும் நம்மை போல் மனிதராக பிறந்தவர் தானே, இப்ப நமக்கு அந்த ஆற்றல் இல்லையே, அவருக்கு மட்டும் ஏன் அந்த ஆற்றல் கிடைத்தது என்றால், அதற்கு நம்முடைய சைவம் என்ன சொல்கிறது என்றால், பிறவிகளை கடந்து கடந்து அந்த வினை பயனானது, அது நல்வினையாக இருக்கட்டும் தீவினையாக இருக்கட்டும், இவை நீங்க நல்லதும் செய்யக்கூடாது கெட்டதும் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் மௌன நிலைக்கு ஒரு பிறவி அமையும். அந்த பிறவி அமைகின்ற பொழுது நல்வினையும் தீவினையும் பூஜ்ஜியம் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது இறைவனுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் வந்துவிட்டது என்று பொருள். அதுவரையில் நமக்கு இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் என்பது மிக நீண்ட தூரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. இப்படி பகவான் ரமணர் பிறக்கிறார். மன்னர் சேதுபதி பள்ளியிலே 5ஆம் வகுப்பு வரை திருச்சூடியில படிக்கிறார். அவருடைய தந்தை ஒரு பெரிய வழக்கறிஞர், சுந்தரம் ஐயர் என்பவர் பெரிய வழக்கறிஞர். இவர் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தந்தை மரணித்து விடுகிறார். இப்ப குடும்பத்திற்கு அவர் ஒரு வழக்கறிஞரா இருந்ததுனால குடும்பத்திற்கான வருமானம் போதுமான அளவு இருந்தது. இறந்த பிறகு குடும்பத்தினுடைய நிலைமை என்பது கொஞ்சம் தள்ளாட்டம் கண்டது. அப்ப அவர் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஒரு சித்தப்பா மதுரையில இருக்கிறார், சுப்பையான் பேர். யாரு? சுந்தரம் ஐயருடைய தம்பி சுப்பையான்றவர் மதுரையில் இருக்கிறார். நீங்க அங்க தனியா இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்க மதுரைக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய தாயார் அழகம்மை, ரமணர், அவருடைய அண்ணன் நாகசுவாமி இவர்கள் எல்லாம் மதுரைக்கு வருகிறார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வேங்கட ரமணன். பிற்காலத்தில் தான் அவருக்கு பகவான் ரமணர் என்ற பெயர் வந்தது. பெற்றோர் இட்ட பெயர் வேங்கட ரமணன் என்பது அவருடைய பெயர். இப்போ இவங்க மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்த உடனே அங்க அமெரிக்கன் பள்ளியில இவர் படிக்கிறார். அண்ணா என்ன பண்றாரு? தன்னுடைய குடும்ப வருமானத்திற்காக சின்ன சின்ன வேலைகள் பார்த்து தன்னுடைய தாய்க்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு ஆதரவாக இவர்களுடைய சித்தப்பா சுப்பையா இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற காலத்திலே இவர் அடிக்கடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுகின்ற வழக்கம். இப்படியாக இவர் கோயிலுக்கு போவார். தினந்தோறும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு பஞ்சாயத்து நடக்கும். யாராவது ஒருத்தரோட வம்பெடுத்துருவார், யாராவது ஒருத்தரை அடிச்சுட்டு வந்துருவார். இப்படியாக தினந்தோறும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்து கொண்டே இருக்கும். இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் தன் வீட்டினுடைய பரணில ஏதாவது புத்தகம் இருக்கிறதா என்று தேடி பார்க்கிறார். தேடி பார்த்தால் அங்கே பெரிய புராணம் என்ற புத்தகம் இருந்தது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதுவரையில் இவருக்கு சமயத்தின் மீதோ இறைவன் மீதோ ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தவரை மாற்றியது, நமக்கு பகவான் ரமணர் என்ற ஒருவரை அடையாளம் காட்டியது எதுவென்றால் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய புராணம் தான் இன்றைக்கு நம்மிடம் பகவான் ரமணரை கொண்டு வந்து சேர்த்தது. அன்றைக்கு அந்த பெரிய புராணத்தை எடுத்து படிக்கிறார். அதிலும் அவருக்கு குறிப்பாக பிடித்த பாத்திரம் எதுவென்றால் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை திரும்ப 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 படிக்கிறார். ஒரு பக்தியினுடைய உச்சம் தன் கண்ணை பிடுங்கி இறைவனுக்கு அப்புகின்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய பக்தியினுடைய உச்சம் எப்படி இருந்திருக்க முடியும் என்ற கேள்வி அவருக்குள்ளே எழுகிறது. பக்தினா இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா, இதுதான் பக்தியினுடைய உச்சமா என்ற கேள்வி அவருக்குள்ளே எழத் தொடங்குகிறது. தொடங்கிய பிறகு சில மரணங்களை பார்க்கிறார். சில பேருடைய மரணங்களை பார்க்கின்ற பொழுது மனிதன் பிறக்கிறான், மீண்டும் இறக்கிறான். அப்ப பிறப்பு எதற்கு, இறப்பு எதற்கு என்ற ஒரு கேள்வி அவர் சிந்தனைக்குள்ளே வர ஆரம்பிக்கிறார். மரணம்னா எப்படி இருக்கும்? ரோட்ல பாக்குறார், ஒரு பாடையில ஒரு பிணத்தை தூக்கிட்டு போறாங்க. அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா வீட்டுல தனியா படுத்துக்கிட்டு
மரணம்னா இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு படுத்துக்கிட்டு யோசிக்கிறார். சரி, செத்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு புதைப்பாங்க, ஒண்ணு எரிப்பாங்க. சரி, எரிச்ச பின்னால உடம்பு எரிஞ்சு போகுது, உயிர் எங்க போகுது? இதுதான் ரமணர் முதலாக ஆன்மீக தேடலிலே முதல் கேள்வி. அவர் மனதிற்குள்ளே எழுந்த பொழுது அவருக்கு வயது 16. ஒரு 16 வயதிலே இன்றைக்கு பிள்ளைகள் விளையாட்டு பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆனால் ரமணருக்குள்ளே மரணத்திற்கு அப்பால் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேரவா மனதிற்குள் எழுகிறது. தினந்தோறும் படுக்கிறார். மரணம்னா இப்படித்தான் இருக்குமா? இப்படித்தான் நம்முடைய உயிரானது இந்த உடலை விட்டு பிரிந்து போகுமா? அது எங்கு செல்லும்? இப்படியான கேள்விகள் அவருக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். ஒரு நாள் அவருடைய உறவினர் ஒருவர் அந்த வீட்டிற்கு வரார். வந்தவர் என்ன பண்றாரு? இவருடைய அம்மா இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்ற கேள்விய அவர்கிட்ட கேட்கிறாங்க, வீட்டுக்கு வந்த உறவினர் கிட்ட. அப்போ அவர் சொல்றார், அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன். அருணாச்சலம்னா திருவண்ணாமலைக்கு இன்னொரு பேரு அருணாச்சலம். சூரிய உதயத்திற்கு முன்னால் வருவதற்கு பெயர் அருணோதயம் என்று சொல்வார்கள். அருணனுடைய வருகைக்கு பின்னால் தான் கதிரவனுடைய வருகை. முதல் வரக்கூடிய அந்த ஒளிச்சுடருக்கு அருணன் என்று பெயர், அதற்கு அருணோதயம். ஆக அந்த ஊருக்கு பெயர் அருணாச்சலம். சலம் என்றால் மலை என்று பெயர். இந்த வார்த்தை அவர் காதில் விழுந்ததில் இருந்து ஏதோ பல பிறவிகளினுடைய தொடர்ச்சியாக இந்த வார்த்தையும் இந்த உயிரும் ஒருங்கிணைகிறது. அருணாச்சலமா? அருணாச்சலம்னா சிவபெருமான் இருக்கின்ற இடம். அங்கே மலையாகவே சிவபெருமான் இருக்கின்ற இடம் எதுவென்றால் திருவண்ணாமலை. கைலாயத்தில் கூட சிவபெருமான் இருக்கின்ற இடம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கைலாயத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கைலாயம் என்பது சிவபெருமான் இருக்கின்ற இடம். ஆனால் திருவண்ணாமலை என்பது அவன் மலையாகவே இருக்கின்ற இடம் திருவண்ணாமலை. அதனால்தான் திருவண்ணாமலை மேல காலில் ஏறக்கூடாதுன்னு சொல்றதுக்காகவும் அந்த மலையே சிவபெருமானாக இருக்கக்கூடிய இடம். அடிமுடி தேடி பிரம்மனும் திருமாலும் தேடிய பொழுது அவர் எரிகடலாக இருந்த இடம்தான் அந்த திருவண்ணாமலை. இந்த அருணாச்சலம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே ஏதோ பல பிறவிகளை தாண்டி அந்த வார்த்தை அவரை உலுக்கி விட்டது. ஏற்கனவே மரணம் என்றால் என்ன என்ற ஒரு ஆத்ம விசாரத்தில் இருக்கிறார். அடுத்து அருணாச்சலம் என்ற வார்த்தையை கேட்ட பிறகிலிருந்து இவர் பள்ளிக்கும் செல்வதில்லை. நினைத்த நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார். சில நேரங்கள்ல வீட்டுல யாரும் இல்லைன்னா தனிமையில பல மணி நேரம் நிஷ்டைக்குள்ள போயிடுவார். இப்படியாக இருக்கின்ற காலத்தில் அவருடைய அண்ணன் என்ன பண்றாரு, நாகசுவாமி ஒரு 5 ரூபாய் கொடுத்து இத ஒரு பள்ளிக்கு பீஸ் கட்டுறதுக்காக நீ போற வழியில கட்டிட்டு போவான்னு கொடுக்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவர் அந்த 5 ரூபாவை எடுத்து என்ன பண்றாரு, 3 ரூபாவை எடுத்துட்டு மீதி 2 ரூபாவை அங்க வச்சுட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னவென்றால், நான் என் தகப்பனாரை பார்ப்பதற்காக செல்கிறேன். அதனால் என்னை யாரும் தயவு செய்து நீங்கள் தேட வேண்டாம். தகப்பனார்னா சுந்தராயர் தானே தகப்பன். இவர் எந்த தகப்பனாரை தேடி செல்கிறார்? ஒன்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இந்த பிறவிக்கு இவர் நமக்கு தாய் தந்தையராக இருக்கிறார்கள். போன பிறவியில் யார் இருந்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? சரி, இனி எடுக்க போகின்ற பிறவிக்கு யார் இருக்க போறாங்கன்னு தெரியும். ஆனால் என்றைக்குமே நமக்கு தாயும் தந்தையுமாக இருப்பவன் யார் என்றால், அம்மை அப்பனாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் ஒருவன் மட்டும்தான். இந்த பிறவிக்கு வேணா நம்ம இன்சில போட்டுக்கலாம், இன்னார் தகப்பன்னு. இந்த மண்ணை விட்டு போன பின்னால் அடுத்த பிறவிக்கு யார் தகப்பன் தெரியாது. ஆனால் எல்லா பிறவிக்கும் ஒரே தகப்பன். இதை 16 வயதிலே ரமண மகரிஷி உணர்ந்து கொண்டார். ஆக இது பிறவியினுடைய தொடர்ச்சியாக அவர் தெரிந்து கொண்டார். நான் என் தகப்பனாரை பார்ப்பதற்காக செல்கிறேன், யாரும் என்னை
தேடாதீர்கள் என்று ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அவர் சென்று விடுகிறார். இன்றைக்கு போனாலும் அவர் எழுதி வைத்த கடிதம் இன்றைக்கும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு ரமணாசிரமத்திலே இருக்கிறது. நீங்க போனீங்கன்னா அவர் எழுதிய அந்த கடிதம் இன்னைக்கும் இருக்கு. இவர் படிக்கிற காலத்திலே ஆங்கில புலமை உடையவர், தமிழிலே புலமை உடையவர், தன்னுடைய குடும்ப மொழியான சமஸ்கிருதத்திலும் புலமை உடையவர். 3 மொழிகளை கசடர கற்றவர் யார் என்றால் இந்த வேங்கட ரமணன் என்கிற பகவான் ரமணன். இப்போ ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு திருவண்ணாமலை போகணும். திருவண்ணாமலை எங்க இருக்குன்னு தெரியாது. வயது 16. அங்க போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறார். விசாரிச்சு என்ன பண்றாருன்னா ஒரு ட்ரெயின் ஏறிட்டு அந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா விழுப்புரம் கிட்ட போது மாம்பழப்பட்டுன்னு ஒரு ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்ல என்ன பண்றாரு, இறங்கிட்டு அந்த மாம்பழ ஸ்டேஷன்ல இறங்கிட்டு வெளியே வரார். வந்துட்டு ஒரு இஸ்லாமிய நண்பர் எதிரில் வரார். அந்த நண்பர்கிட்ட போய் கேட்கிறார், ஐயா திருவண்ணாமலைக்கு போகணும், எப்படி போகணும்? என்னப்பா நீ இங்க இறங்கிட்ட, திருவண்ணாமலைக்குன்னா ரொம்ப தூரம் நடந்தே போனோமே. நான் நடந்து போறேன், அதுல ஒன்றும் எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு போறார். பசி ஒரு பக்கம், அவருக்கு இருந்த அந்த 3 ரூபாய் ரயில்வேல டிக்கெட் எடுத்ததுல முடிஞ்சு போச்சு. இப்ப அவர் கையில இருக்கிற ஒரே சொத்து காதுல இருக்கிற கடுக்கன். இந்த கடுக்கனை என்ன பண்றாரு, ஒரு கடையில கொண்டு போய் அடமானம் வச்சிடறாரு. அடமானம் வச்சுட்டு காசு எடுத்துக்கிட்டு இவர் சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கார். போய் திருவண்ணாமலையை அடைந்து விடுகிறார். திருவண்ணாமலையை அடைந்த உடனே அவர் நினைக்கிறார், இந்த காதுல கடுக்க வச்ச காசு இருக்குல்ல, சிவபெருமான்கிட்டே வந்துட்டோம், இனிமேல் இந்த காசினால் என்ன பிரயோஜனம், கொண்டு போய் குளத்துல போட்டுறார். இந்த எண்ணம் நம்மிடம் யாராவது வருமா? முழுமையாக அவர் சிவபெருமானை நம்பினார். உன்னை தேடி வந்து விட்டேன், இனி இந்த மனிதர்கள் கண்டுபிடித்த இந்த பணத்தினால் எனக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது? கொண்டு போய் குளத்தில் எறிந்தார். அப்படி இன்னொருத்தரும் எரிஞ்சிருக்கிறார். யாருன்னா வடலூர் வள்ளல் பெருமான். அவர் பேச போகின்ற இடங்களில் கொடுக்கின்ற காசையெல்லாம் போற வழியில எதனாவது ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அந்த கணக்குல வீசி எறிஞ்சிட்டு போயிடுவார். இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, 50 பூதங்கள் இறைவனுக்குள் அடக்கம். மனிதனால் உருவாக்கப்பட்ட எதுவுமே இறைவனுக்குள் அடக்கம் கிடையாது. மனிதனால் உருவாக்கப்பட்ட எதுவுமே இறைவனுக்கு பயன் தராது. ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட 50 பூதங்கள் தான் இந்த மனிதனை கட்டுப்படுத்தும், மனிதனை வாழ வைக்கும். அதனால்தான் ஞானிகள் நமக்கு தெளிவாக சொன்னது, இந்த பணத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கி போய் பார்க்கறதுனால கடவுள் உன்னை பார்ப்பான் என்றும் கிடையாது. கடைக்கோடியிலே எவன் உண்மையாக இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனைத்தான் இறைவன் திரும்பி பார்ப்பானே ஒழிய செல்வ செழிப்புடைய ஒருவனை எப்பொழுதும் இறைவன் திரும்பி பார்க்க மாட்டான். இதை திண்ணமாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காசை கொண்டு போய் குளத்துல போட்டார். குளத்துல போட்டு அந்த திருவண்ணாமலையினுடைய அழகை சுற்றி பார்த்துக்கிட்டே வரார். பார்த்துக்கிட்டு வந்து என்ன பண்றாருன்னா, சரி நாம எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணணுமே. அப்போ அந்த அண்ணாமலையினுடைய கோயிலுக்குள்ள 1000 மண்டபம். இப்பொழுது நீங்க போனீங்கன்னா கூட ரமணருடைய படத்தை அங்க போய் பார்க்கலாம். பாதாள லிங்கம். அந்த பாதாள லிங்கத்துக்குள்ள என்ன பண்றாருன்னா, உள்ள போய் நிஷ்டையில உட்கார்ந்துடுறாரு. மொத்தம் 27 நாட்கள் எந்த உணவையும் உட்கொள்ளாமல் தன்னை மறந்த நிலையில் அந்த அண்ணாமலையானை மட்டும் சிந்தைக்குள் வைத்துக் கொண்டு அந்த 27 நாட்கள் தியானத்திலே இருக்கிறார். இந்த தியானத்துல இருக்கும்போது சின்ன பையன், யாராவது ஒரு சிறுவன் வந்து ஞான நிலைக்கு ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டான்னா அந்த காலத்துல யாரும் நம்ப மாட்டாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, கற்களை எடுத்து கொண்டு போய் கல்லால் அடிக்கிறாங்க. அந்த வழிகளை பொறுத்து கொண்டோ அவர் அந்த தியான நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த பாதாள குகைக்குள்ளே இருக்கக்கூடிய
கரப்பாம்பூச்சியிலிருந்து, ஊரானிலிருந்து, கொசுலிருந்து இவரை கடிக்குது. கடிக்கின்ற எந்த வலியையும் இவர் உணரவில்லை. நாம ஒண்ணு இல்ல, ஒரு 10 நிமிஷம் பவர் கட் ஆனாவே கொசு கடிக்குது, பேட்டை கையில தூக்கிறோம். ஆனால் எந்தவித வசதியும் இல்லாமல் அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து 27 நாட்கள் நிஷ்டையிலே இருக்கிறார். எல்லா விதமான ஜந்துக்களும் இவரை கடிக்கிறது. எதுவுமே இவருக்கு உணர்வற்ற நிலையிலே இருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்றால், உடல் வேறு உயிர் வேறாக அவர் தன்னை பிரித்து கொண்டு விட்டார். உடலோடு உயிர் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு ஒரு கொசு கடித்தால் கூட உணர்வு ஏற்படும். இந்த உடலையும் உயிரையும் பிரித்தறிகின்ற ஆற்றல் வந்துவிட்டால், சித்த நிலை வந்துவிட்டால், இந்த உடலுக்கு என்ன தீங்கு ஏற்பட்டால் நம்மால் உணர இயலாது. அந்த ஒரு கலையை ரமண மகரிஷி அங்கு கற்றுக்கொண்டு விட்டார். அந்த இடத்திற்கு ஒரு நாள் பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க, உள்ள போய் கல்லால் அடிச்சுங்கிறார். இவருக்கு முன்னால் ஞான குருவாக இருக்கக்கூடிய சேஷாத்திரி சுவாமிகள், ஒரு நாளைக்கு சேஷாத்திரி சுவாமிகளுடைய வரலாறு தனியா சொல்லலாம். ஏன்னா பகவான் ரமணரே குரு என்று மதிக்கப்பட்ட சேஷாத்திரி சுவாமிகளுடைய வரலாறு எப்படின்னா, ஒரே நேரத்துல பல இடத்துல இருப்பார். வள்ளல் பெருமான் எப்படி ஒரே நேரத்திலே பல இடங்களில் காட்சி கொடுத்தாரோ, அப்படி சேஷாத்திரி சுவாமிகளும் பல இடங்களில் காட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட சேஷாத்திரி சுவாமிகள் அந்த பாதாள லிங்கத்துக்கு உள்ள போய் பார்க்கிறார். ஒரு சின்னஞ்சிறுவன், அரும்பு மீசை முளைக்கக்கூடிய ஒரு பையன் நிஷ்டையில் இருக்கிறானே என்று ஒரு பேரதிர்ச்சி அவர். உடனே அந்த கோயிலிலே வேலை செய்யக்கூடிய பணியாட்களை எல்லாம் அழைத்து அந்த பையனை வெளியே தூக்கிட்டு வராங்க. தூக்கி பார்த்தா உடல் முழுக்க ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் தேள் கடிச்சதனுடைய அந்த கொடுக்கு கையில் இருக்கு, உடல் முழுக்க ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறார் சேஷாத்திரி சுவாமிகள். இவ்வளவு தூரம் அவருக்கு உடலுக்கு துன்பம் ஏற்பட்டு இருக்கிறது, எந்த உணர்வும் அற்ற நிலையில் இந்த பையன் இருக்கிறான்னா இவனுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி உள்ளே இருப்பதனால்தான் இந்த வலியை உணராமல் இவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு, கோயிலை தாண்டி அந்த கிரிவல பாதையிலே ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த பையனை உட்கார வச்சு அவர் உடல் முழுக்க தன்னுடைய சீடர்களை அழைத்து முழுவதுமாக அந்த ரத்தத்தை எல்லாம் போக்கி அதற்கு மருந்திட்டு அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். நீ யார் என்ன என்று கேட்கின்ற பொழுது தன்னுடைய ஊரையும் தான் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பதையும் சொன்ன உடனே சேஷாத்திரி சுவாமிகள், இந்த குழந்தை ஒரு பிற்காலத்திலே மகானாக வரப்போகிறான் என்பதை தன்னுடைய ஞானத்தினால் உணர்ந்து கொண்டு, நீ உன்னுடைய நிஷ்டையை தொடர்வாய், இறைவனுக்கும் உனக்குமான பிணைப்பு நெருங்கிவிட்டது, அது இடையிலே நான் பிரிக்க ஆளில்லை. அதனால் இவர் என்ன பண்றார்னா, முதலாக மாமரத்து குகை, திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா மாமரத்து குகை என்று ஒரு இடம் இருக்கு, அந்த குகையில கொண்டு போய் இவரை உட்கார வைக்கிறார்கள். அங்கே தியானம் செய்கிறார். இங்கேயும் சிறு பிள்ளைகளுடைய தொந்தரவு, கல்லால் அடிக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க. சரி, அங்கிருந்து என்ன பண்றாருன்னா, அந்த மாமரத்து குகையிலிருந்து பவழ குன்றுக்கு இடம்பெயர்றார். அந்த பவழ குன்றிலிருந்து சிறிது காலம் அங்கு நிஷ்டையில் இருக்கிறார். பல்வேறு சித்தர் பெருமக்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடம் கேள்விகள் கேட்டு ஞானத்தை பெறுகிறார். அதற்கு பிறகு இவர் சென்ற இடம் விருபாட்சி குகை. அந்த விருபாட்சி குகையில்தான் சற்றேறக்குறைய ஒரு 16 ஆண்டு காலம் நாம ஒருவேளை பசிக்கே தாங்க மாட்டோம், அதிகபட்சம் 2 வேளை பசியை தாங்கலாம். 17 ஆண்டு காலம் ஒரு மனிதன் எந்த உணவையும் உட்கொள்ளாமல் அந்த விருபாட்சி குகையிலே உட்கார்ந்து தவம் இயற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த விருபாட்சி குகைக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் கல்லும் முள்ளும் கொஞ்சம் நிறைந்த அந்த பகுதி, அந்த இடத்திலே ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து தியானம் பண்ணுகின்ற வாய்ப்பை ரமணர் எனக்கு கொடுத்தார்.
இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு 2 பேரு தான் உட்கார முடியும். நான் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றேன். என்னுடைய எதிரில் ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி குங்குமத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து அரை மணி நேரம் ஆகுது. நான் 5 நிமிஷத்துல என்னால தியானம் பண்ண முடியல. அரை மணி நேரம் உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ. அவள் மொழியோ வேறு, ஆனால் அவள் உச்சரித்த மந்திரம் அருணாச்சல சிவ என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆக ரமணர் இன்ற தமிழகத்திற்கு மாத்திரமல்ல, இந்தியாவிற்கு மாத்திரமல்ல, உலகம் கடந்த ஒரு பகவானாக வாழ்ந்தார் என்றார். அது ரமணருக்கு ஒருவருக்கு கிடைத்த பேர். பின்னால் அவருடைய பற்றி செய்திகள் நான் சொல்றேன். உலகம் பூரா அவர் ஏன் பரவனார்னா, எந்த சமயத்தவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து உடையது பகவான் ரமணருடைய சித்தாந்தம். அது ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லை. ஒரு இஸ்லாமியரும் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு கிறிஸ்தவரும் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு சமணரும் ஏற்றுக்கொள்ளலாம், பௌத்தரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கான ஒரு சிந்தனை தத்துவங்களை கொடுத்தவர் யார் என்றால் பகவான் ரமணர். இப்போ விருவாட்சி குகையில ஒரு 17 ஆண்டு காலம் அங்க தவம் பண்றார். அதை முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கொத்தனார் கந்த சுவாமின்னு பேர், இவரை பார்க்கிறான். இவரை பார்த்துட்டு இவருக்கு ஒரு தனியா ஒரு குடில் கட்டி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு குடிசையை போட்டு கொடுக்குறான். அந்த குடிசைக்குள்ள வந்து நீங்க தங்கிக்கலாமே, எவ்வளவு நேரம் தான் அந்த குகைக்குள்ளே இருப்பீங்களே அப்படின்னு அவருக்காக கட்டப்பட்ட அந்த இடத்திற்கு இன்றைக்கு பெயர் கந்தாசிரமம் என்று பெயர். இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கு பெரும் கட்டிடமாக அது உருவெடுத்து இருக்கிறது. இப்போ அந்த கந்தாசிரமத்துல வந்து அவர் தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கின்ற பொழுது இவருடைய தத்துவங்கள் என்பது முதலிலே மௌனம். மௌனம் என்பது 2 பொருள்படும். வீட்டுல ஒரு விஷயத்துக்கு நம்மள ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நாம மௌனமா இருந்தா என்ன பொருள் நினைப்பாங்க? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னுவாங்க. ஆனா இன்னொரு பொருள் இருக்கிறது, மௌனம் என்பது அபாயகரமானது என்றும் பொருள். சம்மதம் என்றும் ஒரு பொருள். ஒருவன் அமைதியாகவே இருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு அபாயகரமான செய்தி இருக்கிறது என்று பொருள். இவர் சிறிது காலம் தன்னுடைய வருகின்ற சீடர்களுக்கு எல்லாம் பதில்களை ஒரு பேனாவையும் ஒரு பேப்பரையும் எடுத்துக்கொண்டு அதில் தான் எழுதி கொடுத்து கொண்டே இருப்பார், பேசுவதில்லை. இப்படியாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இவர் விருபாட்சி குகையில் இருக்கிறார். சேஷாத்திரி சுவாமிகள் இவரை பார்த்துட்டு படி இறங்கிட்டு வந்து இருக்கார். அப்ப அவரை பார்ப்பதற்காக பக்தர்கள் மேல போறாங்க. மேல போகின்ற பொழுது அவங்க சேஷாத்திரி சுவாமியை பார்த்து கேட்கிறாங்க, மேல ஒருத்தர் பாலசுவாமி ஒருத்தர் இருக்காராமே வெங்கட ரமணன் சொல்லிட்டு, அவரை பார்க்கணும், எப்படி போகணும் அவரை பார்க்கறதுக்கு? அப்போ சேஷாத்திரி சுவாமி சொல்றார், ஒரு கொலைகாரனை பார்க்கறதுக்காக நீங்க எல்லாம் போறீங்க? அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா ஒரு ஞானி, ஒரு சேஷாத்திரி சுவாமிகள் என்ன சொல்றார், ஒரு கொலைகாரனை பார்க்கறதுக்காக போறீங்கன்ற. அவங்க விடல, கேட்டாங்க, நீங்க எப்படி அவரை கொலைகாரன்னு சொல்றீங்க? சேஷாத்திரி சுவாமிகள் விளக்கம் சொன்னார், நான் என்ற அகந்தையை, நான் என்ற ஆணவத்தை கொன்ற ஒரு மனிதன் உலகிலே யார் என்றால் அந்த கொலைகாரன் ரமணர் என்று சொல்கிறார். நான் எங்கு அற்று போகிறதோ எல்லாவற்றிற்கும் நாம சொல்லுவோம், நான் இல்லைன்னா அந்த விஷயம் நடந்திருக்காது, நான் இல்லாம அந்த நிகழ்ச்சி நடக்காதுங்க. இந்த நான் என்பதை விளக்கமாக சொன்னவர் தான் நம்முடைய பகவான் ரமணர். இது ஒரு செய்தி சேஷாத்திரி சுவாமி. அடுத்து ஒரு நாள் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய ஆடை என்னன்னா வெறும் கோவணம் தான். அவர் திருவண்ணாமலைக்கு வரும்போது வேட்டி சட்டை வந்து சேர்ந்தாரு, சட்டைய கழட்டி வீசி எரிஞ்சிட்டாரு, தான் கட்டி இருந்த அந்த வேட்டியை கிழிச்சாரு, கிழிச்சு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டார். இன்னொரு பெரிய செய்தி என்னன்னா, மிகப்பெரிய புரட்சியை செய்தார். அவர் ஒரு பிராமணர்.
பூணூல் அணிந்து கொண்டிருந்தார். அந்த பூணூலை கழட்டி வீசி எறிந்து விட்டார் ரமணர். தனக்கு உயர்ந்த சாதி என்கிற அடையாளம் இருக்கக்கூடாது என்று அவர் துறந்த பொழுது அவருக்கு வயது 16. இப்ப அவர் உடம்புல எந்த அடையாளமும் கிடையாது. மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்கார்ந்துட்டு இருக்க போது இவரை பார்ப்பதற்காக ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு பக்தர் வரார். பொதுவாக வெளிநாட்டினர் தரையில உட்கார மாட்டாங்க, எப்பொழுதுமே நாற்காலில உட்கார்ற பழக்கம். அந்த சீடன் என்ன பண்றான், நாற்காலியை கொண்டு வந்து போடுறான். அதுல உட்கார்ந்து இருக்க. உட்கார்ந்த உடனே இவரு தரையில உட்கார்ந்துக்கிறாரு, ஒரு மரத்தின் மேல சாஞ்சு நிற்கிறாரு. அவரு நாற்காலியில உட்கார்ந்துக்கிறார். இன்னொரு சீடன் வரான். சீடன் வந்துட்டு பகவான் கீழே உட்கார்ந்துக்கிறாரு, பார்க்க வந்த ஒரு பக்தன் நாற்காலியில உட்கார்ந்துக்கிறான், இது தப்பாச்சே, இது தவறு இல்லையா அப்படின்னு என்ன பண்றான், அந்த வெளிநாட்டவரிடம் போய் காதுல செய்தியை சொல்றான். இத ரமணர் பார்த்துடுறார். பார்த்துட்டு அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன போய் சொன்ன, இல்லையா நீங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அவர் நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இருக்கார், இது ஒரு அவமரியாதை இல்லையா? அதுக்கு ரமணர் பதில் சொன்னார், இந்த மரத்துக்கு மேல பாருங்க. மேல பார்த்தார், குரங்கு உட்கார்ந்து. எனக்கு மேல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆனா இங்க எனக்கு மேல குரங்கு உட்கார்ந்து இருக்கு. எனக்கு மேல குரங்கு உட்கார்ந்ததினால் என்னை விட உயர்ந்ததா குரங்கு என்று கேட்கிறார். ரமணருடைய ஒவ்வொரு வரி தத்துவங்களையும் படிக்கின்ற பொழுது அதுல ஒரு 10% படிச்சுட்டு தான் நான் வந்து பேசுறேன், மீதி எல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுட்டேன். ஏன்னா ஒரு சொற்பொழிவில் நிறைவு செய்யக்கூடியதல்ல நான் என்ற ஆராய்ச்சி. இந்த சம்பவம் நடக்குது. நடந்துட்டு இருக்கும் போது மேல இருக்கக்கூடிய குரங்கு என்னை விட உயர்ந்தது கிடையாது. அதனால் எந்த ஒரு மனிதன் உயர்ந்த இடத்தில் இருக்கிறான் என்பதற்காக அவன் உயர்ந்த கிடையாது. ஒருவன் செல்வம் நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதனால் அவன் உயர்ந்தவன் கிடையாது. எவன் மனதிற்குள் நான் என்கின்ற அகந்தை விடுபட்டு இருக்கிறதோ அவன்தான் உயர்ந்த மனிதன். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மற்ற மகான்களுக்கும் ரமணருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், அவர் விலங்குகளிடம் நண்பராக வாழ்ந்தார். ஒரு குரங்கு கூட்டம், குரங்குகளுக்குள்ள பெரிய சண்டைங்க. இது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. ஒன்றுக்கொன்று அடிதடி தகராறு, உணவை பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்பட்ட கோஷ்டி மோதல் குரங்குகளுக்கு இடையே. இதுல எல்லா குரங்கும் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு குரங்கு போட்டு அடிச்சு காலை உடைச்சிச்சு. காலை உடைச்ச உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, ரமணர் படுத்துக்கிட்ட இடத்துல போய் அவர் பக்கத்துல உட்காந்துட்டு ரமணரிடம் பேசியது குரங்கு. அந்த பாஷையை அவர் புரிந்து கொண்டார். எத்தனையோ மனிதர்கள் திருவண்ணாமலையை சுற்றி இருக்கின்ற பொழுது அந்த குரங்கு ரமணரிடம் போய் தன் காலை இந்த குரங்கு கூட்டம் உடைத்து விட்டது என்று சொல்லிய பொழுது இவர் அழைக்கிறார். அத்தனை குரங்குகளும் இவரை நோக்கி வருகிறது. ஒரு பக்கத்திலே அடிபட்ட குரங்கு, ஒரு பக்கத்திலே மொத்த குரங்குகளை உட்கார வைத்து அவர்களுக்குள்ளே சமரசம் பேச வைத்து அவர்களை ஒற்றுமையாக்கியவர் யார் என்றால் ரமண மகரிஷி. அதே போல அவர் காலத்திலே வள்ளி என்ற ஒரு பசு இருந்தது. அந்த பசுவிடம் சென்று பேசுவார், முயல்களிடம் பேசுவார், அணில்களிடம் பேசுவார். அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவர் தொடையின் மீது அணில் போய் உட்கார்ந்து உணவு கேட்கும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த ரமணாசிரமத்திலே சமையல் அறையில் எப்பொழுதும் முந்திரி பருப்பு இருக்கும். இந்த முந்திரி பருப்பு என்னன்னா, இவர் உடைச்சு என்ன பண்ணுவார்னா அணில்களுக்கு எல்லாம் ஊட்டி விடுவார். இப்படி அணில்கள்லாம் ஊட்டி என்ன ஆச்சுன்னா முந்திரி பருப்பு காலி ஆயிடுச்சு. இப்போ இன்றைய இரவு உணவுக்கு சீடர்களுக்கு உணவு மாத்திரத்துக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு இருக்கு. ரமணர் கேட்கிறார் சமையல்காரனை கூப்பிட்டு, அணில் வந்து உட்கார்ந்துச்சு, இது முந்திரி பருப்பு கேட்குது. எந்த இடத்துலயாவது அணில் போய் முந்திரி பருப்பு கேட்குமா? ஆனா ரமணர் கிட்ட கேட்டது. தொடையில உட்காந்துச்சு, காலை தூக்கிட்டு கேட்குது. இப்போ அவர் அதுகிட்ட பேசுறார். சமையல்காரங்கிட்ட கேட்டேன், அவன் முந்திரி பருப்பு இல்லைங்கிறான். சரி, நான் ஒரு மாற்று ஏற்பாடு பண்றேன், ஒன்றும் கவலைப்படாது.
உட்கார்ந்தே இருக்கிறார். ரமணாசிரம கதவுகள் திறக்கப்படுகிறது. ஒரு கார் உள்ள வரும். சென்னையிலிருந்து ஒருத்தர் வரார். கையிலே 5 கிலோ முந்திரி பருப்பை கொண்டு வருகிறார். ரமணர் முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு இதை போன்ற ஒரு சித்து விளையாட்டை வள்ளல் பெருமான் நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு 20 பேருக்கான உணவு இருக்கிறது. அந்த சமையல் அறையிலே இருக்கக்கூடியவர் வந்து சொல்றார், ஐயா 200 பேருக்கு மேல உணவு கொண்டாங்க, 20 பேருக்கு தான் உணவு இருக்கு, என்ன பண்ணலாம்? நீ ஒன்னும் பண்ணாத, பாத்திரத்துல உணவு கொண்டு வா, நான் பரிமாறுறேன். வள்ளல் பெருமான் பரிமாறுகிறார். 200 பேருக்கும் உணவு கொடுத்து இன்னும் மிச்சம் இருந்தது உணவு. இறைவனுடைய பேராற்றலை யார் பெற்றாலும் இந்த பிரபஞ்சம் என்பது அவர்கள் சொல்படி கேட்கும், சொல்படி நடக்கும். அதற்கு உதாரணம் 5 கிலோ முந்திரி பருப்பு உள்ள வருது. முந்திரி பருப்பு வந்த உடனே ரமணர் பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே அந்த அணில் கிட்ட சொன்னார், அவன் சமையல்காரன் தானே கொடுக்க மாட்டேன்னா, பாப்பா 5 கிலோ முந்திரி பருப்பு வந்துருக்கு, விருப்பம் போல சாப்பிடு. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்றால், அந்த சென்னையிலிருந்து அந்த பக்தர் வரார். வருவதற்கு முன்னாலேயே இங்கு சமையல் அறையில் இந்த முந்திரி பருப்பு காலியாச்சு, காலியானதை சமையல்காரன் சொல்ல போறான்றதை முன்கூட்டியே உணர்ந்து அந்த பக்தரனுடைய சிந்தனைக்குள் சென்று முந்திரி பருப்பு வாங்கி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இதை போல வள்ளலாரும் அந்த உணவு இல்லாத பொழுது ஒரு அதிகாலை நேரத்திலே ஒரு ஜமீன்தாருடைய கனவிலே சென்று, மறுநாள் காலை அன்றைக்கு சத்திய தர்மசாலையிலே உணவு கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல மாட்டு வண்டிகளில் உணவுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேர்ந்தது. காரணம், அவருடைய கனவிலே வள்ளல் பெருமான் போச்சு. ஆக அந்த நிலையை அவர்கள் மாத்திரம்தான் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோராலும் அடைய முடியும். அடைவதற்கு எது காரணமாக இருக்கணும்? சிவ சிந்தனை என்பது சித்தத்திற்குள் இருக்கணும். உள்ள சிவச்சிந்தனை வேடம், வெளியே ஏமாற்று போலித்தனமான வேடம். அதை இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். சில பேரும் நினைப்பீங்க, கடவுள் பேரை சொல்லி இவரை ஏமாத்திட்டு இருக்கானே, இவனுக்கெல்லாம் எப்படி நல்ல சாவு வருமா அப்படின்னு பல பேர் வைத்தறிச்சல் படுவாங்க. சிவபெருமானை பொறுத்தவரை ஒரு நாளில், ஒரு மாதத்தில் தண்டனை தரமாட்டான். உன்னை ஆட விட்டு பார்ப்பான். திருநாவுக்கரசர் சொல்வார், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதோரோ. இத கண்ணதாசன் என்ன பண்ணாரு? கண்ணான்ற வார்த்தை, அது சிவபெருமானுக்கு எழுதிய பாடல். தேவாரத்திலே ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, சிவபெருமான் ஆட்டு வித்தால் நாமெல்லாம் ஆடுவோம். அந்த பாடலை கண்ணதாசன் என்ன பண்ணுவாரு? கண்ணனுக்கு கொண்டு போய் அந்த பாட்டை வச்சுக்குவார். அப்படி பொறுமையாக இருப்பான். சிவபெருமானை பொறுத்த வரையில் ஏன் உச்சபட்சம் சிவபெருமானை நாம் வணங்கணும்னா, ஒருத்தன் தவறு பண்றான்னா அடுத்த நிமிஷமே அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான், அவனுக்குரிய சந்தர்ப்பங்களை தருவான். அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கும் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்குமான சந்தர்ப்பங்கள் அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். கடைசியில தான் அந்த தண்டிக்கக்கூடிய எண்ணம் வருமே ஒழிய முதலிலே அவனிடம் கிடையாது. இப்போ ரமணர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கேள்வி நான், இந்த நான் என்பது 2 எழுத்துக்களால் ஆனது, நான் என். இப்ப நம்முடைய கேள்வி, நான் என்பது இந்த உடலா இந்த உயிரா? உடல் என்று சொன்னால் இந்த உடல் எங்கிருந்து வருகிறது? கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். ஒரு தாயினுடைய கருவறை, தந்தையினுடைய சுக்கிலத்தால் தாயினுடைய கருவானது சூழ் கொள்கிறது. இந்த சூழ் கொண்டது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இந்த வளர்வதற்கு எங்கிருந்து உணவு செல்கிறது? தாயினுடைய உள்ள இருக்கிற தொப்புள் கொடி மூலமாக உணவு செல்லும். இந்த உணவானது பிரபஞ்சத்திலே எங்கிருந்து உருவாகிறது? 5 பூதங்களின் கட்டுப்பாட்டிலிருந்து உணவு உருவாகிறது. விதை நிலத்தில் வீழ்கிறது, விழுந்த விதை நீரினால் முளைக்க ஆரம்பிக்கிறது, மண்ணை விட்டு வெளியே வருகிறது. இது முன்னோக்கி வளர்வதற்கு காற்று துணை புரிகிறது, விண்ணிலிருந்து மழை வருகிறது. இப்படி 5 பூதங்களால் தான் உங்களுக்கு உணவு கிடைக்கிறது.